என் அன்பு செல்லமே, என்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்துவிட வேண்டும். நான் உன் கண்ணுக்கு நேராக வர வேண்டும். இல்லை, கனவிலாவது உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று உன்னுடைய ஆசை சரிதானே? என்னை நீ பார்க்க வேண்டும், என்னிடம் நீ பேச வேண்டும். இதுதான் தங்கமே, உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது. இன்று இரவு உன்னுடைய கனவில் தோன்றி பல விஷயங்களை நான் உனக்கு சொல்ல போகிறேன். இதுவரை மறைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரிய வரும். எதுவாக இருந்தாலும் அதை நான் மறைக்காமல் சொல்லிவிடுகிறேன். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நிம்மதியாக இருக்க வேண்டும். ஏதேதோ குழப்பத்திற்குள் போனால் அந்த குழப்பத்தில் இருக்கும் கனவுகள் மட்டும்தான் உனக்கு வருமே தவிர நான் அந்த இடத்தில் இருக்க மாட்டேன். எந்த இடத்தில் அதிகமாக குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் எனக்கென்ன வேலை? நான் என்ன சொல்கிறேன்? குழப்பம் இல்லாமல் எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறேன். சந்தோஷமாக இருந்தால் என்னை நீ நிச்சயமாகவே பார்க்கலாம். அது உன் கண்ணுக்கு நான் நிச்சயமாகவே தெரிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது தவிர உன் வாழ்க்கையை நாசமாக்கி உன்னை அள வைத்து உன்னை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது. கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த இரவோடு சந்தோஷமாக தூங்கி காலை எழுந்து வா. இன்று நான் உன்னை சந்திக்க வருகிறேன். என்னை மட்டும் மனதில் நினைத்துக்கொள். நிச்சயமாக உன் கனவில் தோன்றி உன்னிடம் நான் பேசுவேன். கேட்பதை நான் கொடுக்க வந்துவிட்டேன். எத்தனையோ பேர்கள் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னால் இதை கூட செய்ய முடியாதா? உன்னால் ஒரு சந்தோஷங்கள் கூட எங்களுக்கு கிடைக்காதா? நீ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாய்? ஏன் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய் என்று உன்னை பலர் பலவிதமாக பேசி உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய தங்கமே, உனக்கு குழந்தை இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் மனதை காயப்படுத்தியது போல் பேசிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய தங்கமே, நீ வைத்த பிரார்த்தனை, நீ மனதால் வைத்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் ஏற்று உனக்கான நல்ல காரியங்களை சீக்கிரத்தில் உனக்கு ஒரு புது உறவை உன் வீட்டில் வந்து நான் சேர்ப்பேன். இன்பமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். இதற்கு பிறகு கஷ்டங்கள் இருக்காது. நீ இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு. நீ எத்தனையோ மாதங்கள் காத்திருந்தால் நாட்கள் காத்திரு. உனக்கான எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக நடக்கும். உன்னை யார் எப்படி பேசினார்கள் என்பதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் சாய், நான் வந்து உனக்கு பிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இரு. நிச்சயமாக குழந்தை வடிவத்தில் நான் உன் வீட்டிற்கு வருவேன். உன்னுடைய கவலையையும் உன் மனபாரத்தையும் நான் போக்குவேன். உன் வீட்டிற்கு நான் எப்பொழுது அடியெடுத்து வைக்கிறேனோ அப்பொழுதிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சீக்கிரமாக வருகிறேன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற. இனி நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இரு. எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். கவலை இல்லாமல் எழுந்து உன்னுடைய வேலையை நீ செய்யலாமே. எப்பொழுதும் ஏன் கவலையுடன் இருக்கிறாய்? இன்று இல்லை என்றால் நாளை நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்கு வருவேன். உனக்கான அனைத்து பாக்கியங்களை நான் தருகிறேன். சந்தோஷமாக இரு அம்மா. உனக்காக நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.